ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க, தோல்வி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது பார்த்துட்டு இருக்கோம். வரப்போக தேர்தல்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில இருக்க நிலக்கோட்டை தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிலக்கோட்டை தொகுதிய பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்தளவுக்கு 16 முறை இந்த தொகுதியில தேர்தல் நடந்திருக்கு. அந்த வகையில இந்த தொகுதியில அதிக முறை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக தான் இந்த இடத்துல அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வகையில அதிமுக, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் 1972ல கட்சி ஆரம்பிச்சாலும், 1977ல முதல் தேர்தல்லயே இந்த தொகுதி அவங்களுக்கு கை குடுத்திருக்கு. 1977, 84, 2001, 2006, 2011, 2016, 2021ங்கிற வாக்குல இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்ப காலத்துல இந்த இடத்துல 1952, 1957, 1962, அதாவது திமுகவின் எழுச்சிக்கு முன்னாடி இந்த தொகுதிகள்ல அதிகமா வெற்றி பெற்றிருக்காங்க. 1989, 1991ன்ற வாக்குல இந்த இடத்துல நிலக்கோட்டை தொகுதியில இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அடுத்து திமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட கட்சி தொடங்கி 1967ல அண்ணா அவர்கள் முதல்வரானப்போ இந்த தொகுதி அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு. 1967, 1971ங்கிற வாக்குல இந்த இடத்துல திமுக, அதாவது எம்ஜிஆர் எழுச்சிக்கு முன் அப்படிங்கிற கருத்துல இவங்க ரெண்டு தொகுதியை இங்க பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமாகா இந்த இதில் 1996ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1980ல ஒரு தடவை இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா நம்ம நிலக்கோட்டை தொகுதி 16 தேர்தல்கள் நிலவரத்துல பார்த்தோம். அந்த வகையில 6 முறை அதிமுகவும், 5 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 2 முறை திமுகவும், 1 முறை தமாகவும், 1 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, நிலக்கோட்டை சட்டமன்ற தேர்தல் விவரங்கள பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம கடந்த 2 தேர்தல்கள் நிலவரத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் அந்த வரிசையில இந்த 2016ல இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறத குறிப்பிட்டோம். அதிமுக சார்புல இந்த இடத்துல தங்கதுரை அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 85,507 வாக்குகளும் 49.50% வாங்கி இந்த இடத்துல அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் அன்பழகன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 70,731 வாக்குகளும் 41% பெற்று இந்த இடத்துல அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக இந்த இடத்துல நின்றுருக்காங்க. தேமுதிக சார்பில் போட்டியிட்டவர் கே. ராமசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 7,666 வாக்குகளும் 4.40% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்தது அழகுமணி அப்படிங்கிற பாஜக சார்பில் நின்று 2,565 வாக்குகளும் 1.5% இந்த இடத்துல பெற்று 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல ராமமூர்த்திங்கிறவர் போட்டிக்கிட்டு 2,201 வாக்குகளும் 1.30% இந்த இடத்துல அவங்க, அதாவது வட மாவட்டங்கள் இல்லாம தென் மாவட்டங்கள் வரிசையில நிலக்கோட்டையில ஒரு 1.5% வாக்குகள் வந்து பாமக வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது பாஜகவுக்கு ஈக்குவலா. அடுத்து 2021 எலெக்ஷன்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் எஸ். தேன்மொழி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 91,461 வாக்குகளும் 49.80% பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது திமுக சார்பில் கே. முருகவேல்ராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 63,843 வாக்குகளும் 38.40% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எஸ். வசந்த தேவி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 17,505 வாக்குகளும் 9.50% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்தை அவங்க 2021 தேர்தலில் அவங்க பிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, நிலக்கோட்டை மக்களவை தேர்தல் விவரங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த 2 தேர்தல்களில் 2019, 2024 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019ல அதிமுகவுக்கு இந்த இடத்துல 62,701 வாக்குகளும் 29.77% இந்த இடத்துல அதிமுக வாங்கியிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளோட தான் அவங்க அந்த தொகுதி அந்த ஆண்டு தேர்தலில் அவங்க சந்திச்சாங்க. அந்த வகையில் திமுக இந்த இடத்துல 93,983 வாக்குகளும் 44.62% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் 7,358 வாக்குகளும் 3.49% வாங்கி 2019 தேர்தலில் 3ஆம் இடத்தை அவங்க இந்த தொகுதியில் பிடிச்சிருக்கிறாங்க. 2024 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு தேர்தலில் அதிமுக தன்னிச்சையாக போட்டிட்டு இந்த இடத்துல 37,533 வாக்குகளும் 18.75% மட்டும்தான் இந்த இதில் வாக்கு பெற்றிருக்கிறாங்க. இது மிக குறைவான வாக்குகளாக இதை கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திமுக இந்த இடத்துல 89,631 வாக்குகளும் 44.78% வாங்கி இந்த திண்டுக்கல் மக்களவை தேர்தலை மக்களவையை அவங்க பிடிச்சதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பாஜக சார்பில் இந்த இடத்துல 17,878 வாக்குகளும் 8.93% இந்த இடத்துல பெற்று அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. பாஜக கூட்டணி 2024ல மிகப்பெரிய பலத்தோட தான் இந்த
இந்த தொகுதியில தேர்தலை சந்திச்சது. அந்த வகையில பார்க்குறப்போ இந்த இடத்துல 3ஆம் இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் 19,670 வாக்குகள். அதாவது பாஜக கூட்டணியை விட தனிச்சு போட்டியிட்ட நாம் தமிழர் இந்த இடத்துல 9.83% மிகப்பெரிய வாக்கு வங்கியை வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம 4 தேர்தல் நிலவரங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அதிமுக 2016ல 49.50ஆகவும், 2019ல 29.77ஆகவும், 2021ல 49.80ஆகவும், 2024ல 18.75ஆகவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த அடிப்படையில பார்க்குறப்போ 2026 தேர்தலுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவால்கள் இந்த தொகுதியில காத்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா 2024லயே அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்தது திமுக சார்பில் 2016ல 41%, 2019ல 44.72%, 2021ல 34.80%, 2024ல 44.78% இந்த இடத்துல வாங்கி அவங்க ஒரு கன்சிஸ்டன்சியான, அதாவது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான வாக்குகளை அவங்க இங்கே தக்க வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல முதல் தேர்தலில் 0.7%, 2019ல 3.49%, 2021ல 9.50%, மூணாவது தேர்தலில் 9.83% வாங்கி அவங்களோட வாக்குகள் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த 4 தேர்தலை பொறுத்தளவுக்கு நாம் தமிழருக்கு இந்த இடத்துல ஒரு 10% வாக்குகளுக்குள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது நிலக்கோட்டை தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம். அந்த வகையில் மொத்த வாக்காளர்கள் இந்த இடத்துல 2,44,202 வாக்காளர்களும், அதில் ஆண்கள் வந்து 1,19,473 ஆண்களும், 1,24,713 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர் இந்த இடத்துல 16 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிற வாக்காளர்கள் நிலவரத்தை பார்த்துருவோம். அந்த வகையில் பார்க்குறப்போ 40,382 ஆண்களும், 42,153 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் மிடில் ஏஜஸ்ன்னு கூறப்படுறவங்க 51,134 ஆண்களும், 53,377 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 27,957 ஆண்களும், 29,183 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நிலக்கோட்டை தொகுதி வாக்கு சதவீதம் என்னங்கிறத பார்த்துருவோம். 1989ல் 70.20ஆகவும், 1991ல் 61.60ஆகவும், 1996ல் 68.20ஆகவும், 2001ல் 60.50ஆகவும், 2006ல் 69.60ஆகவும், 2011ல் 78.90ஆகவும், 2016ல் 79.80ஆகவும், 2021ல் 79.90ஆகவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது 79.53%. இந்த இடத்துல வாக்கு போலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது 100% ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே. அதை கண்டிப்பாக இந்த தொகுதி மக்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படிங்கிறதுல நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக 100% வாக்குகள் நீங்கள் பதிவு பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் 2026ல் அது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த இடத்துல திமுக விட அதிமுகவுக்கு பலம் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா கண்டினியூஸ்லியாக வெற்றி பெற்றிருக்காங்க. 2024 தேர்தலில் அவங்க சரிஞ்சிருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தல்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் அவங்க தான் ரொம்ப அதிகமான வாக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த இடத்துல 41.41% அதிமுக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1,06,148 வாக்குகளும் வாங்குறதுக்கு இந்த இடத்துல அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து திமுக இந்த இடத்துல 33.48%, 64,910 வாக்குகளும் நிலக்கோட்டை தொகுதியில் அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுகவை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில அதிகமான வாக்குகள் வாங்கினாலும் கூட்டணி கட்சிகளோட இணைவுங்கிறத நம்ம அடுத்ததை பார்க்க போறோம். அடுத்தது நாம் தமிழர் இந்த இடத்துல 10.48%, 12,601 வாக்குகளும் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழக பொதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் 13.59%, 29,350 வாக்குகளும் இந்த இடத்துல பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல கூட்டணிகள் அதில் இணைய தயாராக இருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் அவங்க தனிச்சையாக தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத ஒரு நிலைப்பாடோடு இருக்க காரணத்தினால தனிச்சையாக போட்டிட்டாங்க அப்படின்னா 13.59% தமிழக வெற்றி கழகத்துக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் இந்த அனலைஸில் பார்க்க முடியுது.
அடுத்ததா தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த வகையில அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமாக மற்றும் பல கட்சிகள் இணைந்திருந்தாங்க அப்படின்னா 49 இப்ப இணைந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால 41.41% இந்த இடத்துல வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த கூட்டணிகள் இப்ப பாஜக கூட்டணி உறுதிப்பட்ட நிலையில அதனால இந்த கட்சிக்கு இந்த தொகுதியில வெற்றி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதிமுக கூட்டணிக்கு. அடுத்தது திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், மதிமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் இருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப அந்த கட்சிகள்லாம் இணைந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 33.48% வந்து வாக்குகள் பதிவாகிறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. இது கொஞ்சம் கட்சிகள் இணைந்திருந்தாலும் இந்த இடத்துல தொகுதி நிலவரங்கள்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு 33.43%, 48% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் பார்த்து 13.59% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க தனிச்சையாக போட்டியிடுவேன் அப்படிங்கிறதுல எல்லா நேரத்துலையும் அவங்க உறுதிப்பாடாக தெரிவிச்சிட்டு இருக்க காரணத்தினால இந்த இடத்துல அந்த வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 10% வாக்குகள் அதிகமாக இருக்கிறத பார்த்தோம். அந்த வகையில் 10.48% வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்மளால உறுதிப்பட தெரியப்படுத்துது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்களோட தகவல் அனைத்தும் உங்கள் கைக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.